வணக்கம். இது ஈசன் அக்குபஞ்சர் மற்றும் வர்மா மருத்துவமனை. நமது மருத்துவமனை சார்பாக மக்களுக்கு வீட்டிலேயே எளிய முறையில் செஞ்சு சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான கஷாய முறைகள் மற்றும் மருத்துவ முறைகளை மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கோம். காய்ச்சலுக்கு உண்டான மருத்துவ கஷாயத்தை எப்படி செய்யறதுன்றத போன வீடியோவில் சொன்னோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த காய்ச்சலுக்கு ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த கஷாய முறையை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் பட்சத்தில் மருத்துவரோட ஆலோசனையோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னா இருமலுக்கு உண்டான வீட்டில் கஷாயம் எப்படி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய மருத்துவ முறை. 100 ml வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு. இப்போ இஞ்சியை எடுத்து அதை தோலை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றாமல் இடித்து சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துட்டு அந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அந்த கஷாயத்தை மெல்ல மெல்ல தொண்டையில் வருடி போகிற அளவுக்கு மெல்ல மெல்ல சிப் பண்ணி மெல்ல மெல்ல குடிக்கணும். குடிக்க என்ன ஆகும்னா குடித்த ஒரு 1/2 hourலேயே இருமல் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 வேளையிலேருந்து 5 வேளை குடிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3 நாள் குடித்தாலே போதுமானது. இருமல் சுத்தமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கஷாயம் குடிக்கும்போது சளி எளிமையான முறையில் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த சளி எளிமையான முறையில் வெளியே வராத காரணத்தினால தான் இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அந்த கஷாயம் குடிக்கும்போது அந்த சளியை மெல்ட் பண்ணி ஈஸியாக வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். த்ரோட்டுக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும். சளி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தூதுவளை சாறு ஒரு 15 ml எடுத்து கூட காலையில் வெறுவத்தில் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா முருங்கை இலை சாறு, முருங்கை இலையை அரைச்சி அந்த சாறு எடுத்து ஒரு 15 ml காலையில் ஒரு வேளை டெய்லி காலையை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த மார்பக சளியும் குறைய ஆரம்பிக்கும். இருமலுக்கு இந்த கஷாய முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருமல் உடனுக்குடனே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு 3 முறையிலேருந்து 5 முறை வரை சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் மருத்துவ உதவிக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட அனுபவத்தை தெரிவிங்க. ரொம்ப நன்றி.